அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில நாங்கள் ஏற்கனவே ஒலிகள் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒலிகள்ல நாங்க என்ன படிச்சுனாங்க? ஒலி எப்படி உருவாகுது என்று சொல்லி பார்த்தோம். ஒலிகள்ல ஒலி எப்படி உருவாகும், அதிர்வு நடக்க அதிர்வு மூலம். சரியா? அதிர்வு வந்து சவுண்ட் உருவாகும். அதே வேளையில ஒலிகளோட பல்வகைமை, அதாவது இயற்கையான ஒலிகள் அல்லது செயற்கையான ஒலி. எங்களுக்கு சவுண்ட் 2 விதமாகவும் கிடைக்கும். இயற்கையாக மழை பெய்ய வர சத்தம், காற்று வீசேக்க மரங்களை செய்யற சத்தம், இடி இடிக்க வர சத்தம் இயற்கையாக நீர்வீழ்ச்சியில இருந்து அருவி கொட்டுற சத்தம், கடல்ல அலைகள் போடுற சத்தம், இது இயற்கையானது. அதுவே வாகனம் போற சத்தம், போன் ரிங் அடிக்கிறது, ரேடியோல பாட்டு பாடுறது, ஒலிபெருக்கியில கதைக்கிறது, அது எல்லாமே எங்களோட செயற்கையா மனிதர்கள் போடுற சத்தம். அப்ப சத்தம் 2 விதமாக ஒலிகள் ஏற்படுத்தலாம், இயற்கையாகவும் செயற்கையாகவும். அதே வேளையில எங்களுக்கு இயற்கையாகவும் செயற்கையாகவும் ஏற்படுகின்ற ஒலிகள்ல சிலது இனிமையாகும், அதாவது இசையாகும், சிலது இரைச்சல் அல்லது சத்தமாகவும் ஏற்படக்கூடும். இசையும் இரைச்சலும் தொடர்பாக பார்ப்போம். இசை அல்லது சத்தம். இசை அல்லது சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்க ஏற்கனவே படிச்சு முடிந்தது. இதற்கு அடுத்ததாக நாங்கள் இசைக்கருவிகள் உருவாக்குதல் தொடர்பாக பார்ப்போம். இசைக்கருவி, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சின்னதாக எப்படி செய்கிறது என்றது தொடர்பானதுதான் இந்த இசைக்கருவிகளை உருவாக்குவோம் என்றதுல நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க என்ன விதமான இசைக்கருவி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்க போன வகுப்பில இந்த பழைய திங்ஸ்ல இருந்து, அதாவது குளிர்பான போத்தல்கள்ல இருக்கிற மூடிகள்ல இருந்து கம்பிய வச்சு ஒரு கிளுக்கட்டி மாதிரி ஒன்றை தயாரிக்க முடியும். அது தொடர்பாக பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேணியில இரும்பு ஒன்றை கட்டிட்டு அந்த கயிறை பிடிச்சு இழுக்க கோயில்கள்ல பெல் பண்ற மாதிரி, மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட எழுப்ப முடியும். அதே வேளையில ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று அல்லது பலகை ஒன்றுல நடுவில் ஒரு துளையிட்டு அதுல நாங்க இளைய எழுத்து கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு கிட்டாரினுடைய ஒரு சவுண்ட நாங்க உருவாக்கி கேட்க முடியும். இதே போல பட்டியில எடுத்த மாதிரி ஒரு பேணிய வச்சு ஒரு பேணியில இதே மாதிரி நூல்களை இழுத்து கட்டினாங்கள் ஒரு வீணை மாதிரியான அமைப்பை உருவாக்க முடியும். அதுல நாங்க ஒரு பலகை ஒன்றை எடுத்து அந்த பலகையில தகர பேணிய அடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இன்னைக்கு நேற்று நாங்க கிட்டார் வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு பலகையில பிள்ளைகள் ஆணியை அடிச்சு அதுல நைலோன் நூலை இறுக்கமாக இழுத்து கட்டிட்டு அருட்டைக்குள்ள சத்தம் பெறும். இன்னைக்கு நாங்கள்
வீணை ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் எளிமையாக. சரி, ஒரு பலகை துண்டு ஒன்று எடுத்துக்கொள்வோம். நீளமான ஒரு பலகை. சரி, ஒரு பலகை துண்டு எடுத்துட்டு அந்த பலகை துண்டுல ஒரு தகர பொருளை ஒன்று அடிக்கிறது. இதுல ஒரு கேணி ஒன்றை வச்சு அடிக்கிறது. இந்த தகர இந்த பலகையின் முடிவுல இதுல நாங்க ஆணிகளை அடிச்சு வச்சிருக்க வேணும். ஆணிகளை அடிச்சு வச்சிருக்க வேணும். இப்ப தகரப்பேணிக்கு உள்ளேயும் ஒரு ஆணியும் அடிச்சுட்டு இந்த ஆணியில இருந்து அந்த ஆணியில இளைய நாங்க என்ன செய்ய வேணும்? இழுத்து கட்ட உள்ளுக்கு இளைய நாங்கள் இழுத்து கட்டி இருக்க வேணும். இதுக்குள்ள தெரியாத பணிக்குள்ள அப்படின்னா உள்ளுக்கு வரைக்கும் இழுத்து கட்டி இருக்க வேணும். கட்டினா இப்ப எங்களுக்கு இது பலகை, இது தகரப்பு, இது இலை. தகரப்பேணி இலை. சரியா? இப்ப பாக்குறோம் இத நாங்க ஒரு வீணையின் அமைப்புன்னு சொல்றோம். இது அடிப்படையாக ஒரு வீணையை ஒத்தது. இதை பார்த்து கிட்டார்ன்னு எழுதுறேன். நாங்க ஒரு பலகையில துளையிட்டு செய்திருந்தோம்னா அது கிட்டார்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அல்லது ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று எடுத்து அதுல நடுவில் ஒரு துளையிட்டு இங்கால ஒரு பெட்டி வச்சு இதுல ஆணி அடிக்கப்பட்டு சரியா 2 பக்கமும் ஆணிகள் அடிக்கப்பட்டு இழுத்து கட்டி இருந்தா இத நாங்கள் கிட்டார் என்று சொல்லுவோம். சரியா? இத நாங்கள் இது வீணை. சரியா? இவ்வாறு நாங்கள் ஒரு கிட்டாரையோ அல்லது ஒரு வீணையையோ செய்ய முடியும். இது எப்படி செய்ய வேணும்ன்றதுக்குரிய முழு விவரமும் உங்களுடைய பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்கு. 109ஆம் பக்கத்துல ஒரு வீணை எப்படி செய்யறது, ஒரு கிட்டாரை எப்படி செய்யறது, அதாவது இந்த பலகை என்னென்ன பொருள் தேவை. இப்ப ஒரு வீணை செய்யறதுக்கு ஒரு பலகை துண்டு, இதுல இருக்கிற ஆணிகள், அடிக்கிறதுக்கு சுத்தியல், ஒரு பேணி, இந்த இலை, இதுவளவும் தேவைப்படும். அதே மாதிரி கிட்டார் செய்யறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று வேணும், அல்லது பலகைன்ற துண்டுகள் வேணும், மெல்லிய ரப்பர் பட்டிகள் வேணும், சரியா? இந்த இலைகள் வேணும். இதுகளை எடுத்து நாங்க எப்படி செய்ய வேணும்ன்ற படிமுறைகளோட உங்களோட புத்தகத்துல செயற்பாடு தரப்பட்டு. இப்ப இதெல்லாம் நாங்க சொல்றோம் புத்தளிப்பு கருவின்னு சொல்லுவோம். சில வேலை இப்ப நாங்க எங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இதே போல் ஒரு கிட்டார் போன்ற அமைப்பொண்ட உருவாக்குறோம். அப்ப இது ஒலியை எழுப்பக்கூடிய இசைக்கருவிகளை ஒத்ததாக இருக்கு. இசைக்கருவி என்றால் என்னன்னு தெரியும் தானே? இசையை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு வீணை அதை மீட்டைக்குள்ள இசையை தரும். ஒரு வயலின் மீட்டும் பொழுது அதிலிருந்து இசை உருவாக்கும். அதே போல கிட்டாரும் அந்த கிட்டார் வாசிக்கல அதுல இருந்து இசை தரும். சரி, இதே மாதிரி வீணை கிட்டார் மாதிரி இன்னும் ஒரு இசைக்கருவிய உங்களை செய்து பார்க்க சொல்லி தந்தது. செயற்பாடு 6.11 பார்த்தா 110வது பக்கத்துல உங்களுடைய பாட புத்தகத்துல வெவ்வேறு வித்தியாசமான அளவில வெட்டப்பட்ட பேரை குழாய்களை ஒன்றாக இணைத்து ஒரு ஊதுகுழலை ரெடி பண்ணணும். சரியா? பாடம் எப்படி செய்யறது
பார்ப்போம். இப்ப இதுக்கு நாங்க ஒரு 6 பேனாக்களை எடுக்க போறோம், ஒரே மாதிரியான பேனாக்கள். அப்ப அந்த பேனாவின பேன குழாய வேற வேற சென்டிமீட்டர் கணக்குல வெட்டணும். இப்ப நாங்க 6 பேன குழாய் எடுத்தோம்னா அதுல 1 4 சென்டிமீட்டர், அடுத்தது ஒரு 5 சென்டிமீட்டர், மூன்றாவது 7.6 சென்டிமீட்டர், நாலாவது 8.9 சென்டிமீட்டர், ஐந்தாவது குழாய 10 சென்டிமீட்டர், ஆறாவது குழாய 15 சென்டிமீட்டர் வரும் குழாய்களை வெட்ட போறோம். சிறிய பைப் இருந்தா சரி, உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் கணக்குல வெட்ட வேணும். பெண்களுக்கு முதல்ல 4 சென்டிமீட்டர்ல இருந்து சின்னதாக குழாய், சரியா? அதை விட 5 சென்டிமீட்டர் இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். 5 சென்டிமீட்டர் குழாய். அடுத்தது 7.6. அப்ப இதை விட பெருசா இருக்கு. அதே மாதிரி 8.9. அடுத்தது இதை விட நீட்டா. அடுத்தது 10.10 சென்டிமீட்டர், 8லும் கூடவா இருக்கு. பத்து சென்டிமீட்டர் அதை விட நீட்டாக இருக்கு. அடுத்தது 15 சென்டிமீட்டர்ல இன்னும் நீளமாக ஒரு குழாய எடுத்துக்கொள்ளும். சரி, இப்ப உங்களுக்கு இந்த வடிவத்தில பேனை குழாய்கள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இப்போ இதே போன்ற ஒரு வடிவத்தில பேனை குழாய்கள் கிடைச்சிருக்கிறத பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டரும் கூட 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 வார மாதிரி இதை நாங்க எடுத்திருக்கிறோம். சரியா? இப்ப இது எல்லாவற்றையும் இதே ஓர்டர்ல, அதாவது இந்த நீளம் அதிகரிக்கிற அந்த ஓர்டர்ல வச்சு இதை நாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒட்ட போறோம், ஒன்றோட ஒன்று. இப்ப நாங்கள் இதோட இது எல்லாம் ஒன்றாக ஜாயின் பண்றோம், ஒட்ட போறோம். எல்லாவற்றையும் நாங்க ஒற்ற நாடா ஒன்று வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக பெறக்கூடிய மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் வச்சு ஒட்ட போறோம். சரியா? இப்ப நாங்க ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு ஊதி அதுல இருந்து சவுண்ட் அப்படி வருதுன்னு கேட்க போறோம். அப்ப எங்களுக்கு நீங்க பேனக்குழாயில சில வேளைகள்ல வாய்ஸ் வந்து வெறும் பேனக்குழாயில அந்த பேனக்குழாயில மூடியில சில பேர் ஊதி சவுண்ட உருவாக்குறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பேனின்ற மூடிய சில பேர் வச்சு ஊதிவாங்க, வாயில வச்சு போய்ஸ்ன்னா ஊதி வகுப்புல வந்து ஊதி இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி இதுவும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் வர சத்தம் வித்தியாசமா வரும். சரியா? அப்ப எங்களுக்கு அது சவுண்ட் வேற மாதிரி கேட்கு. இங்க இருந்து பார்க்க ஒரு சைட்ல குறையும், ஒரு சைட்ல
கூடும், சத்தம் வித்தியாசப்படும். இது ஒரு விதமான இசைக்கருவி. இது ஊதுவதனால சத்தம் பெறும். இங்க அடிக்கிறையில தட்டுறையில இது ஊத வேணும். மேளம் என்று சொல்லி சொன்னா அடிக்க வேணும். வயலின் அல்லது கிட்டார் என்று சொன்னா தந்திகள்ல நாங்க அதிர்வு நடக்க வேணும். இங்க நாங்க ஊதினா சத்தம் வருது. இப்ப நாங்கள் ஊதேக்குள்ள எங்க அதிர்வு நடக்குதுன்னா இந்த குழாய்க்குள்ள காற்று நிற்கும் இல்லை. இந்த குழாய்க்குள்ளதான் காற்று, அது வெறும் வெற்று குழாய் அல்ல, அதுக்குள்ள காற்று நிக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் ஊதைக்குள்ள வார வழியும் இந்த காற்று உள்ளுக்கு நிக்கிற காற்றும் அதிர போகுது. அதனாலதான் இதுல இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று உருவாகும். உங்களுக்கு பாருங்க, நாதஸ்வரம் ஊதைக்குள்ள அவர்கள் ஊதுகிறது தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் சவுண்டு வர போயிடும். பாருங்க, சில பாட்டுக்களை வாயால ஊதியே வாசிப்பாரு. சினிமா பாடல் ஒன்றை நாதஸ்வரத்துல வாசிச்சு சிலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கோயில போயிருந்தீங்கன்னா சில சினிமா பாட்டு நாதஸ்வரத்துல வாசிக்க கூடும். அப்ப சினிமா பாட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி ஊதுறதுனாலதான் நாதஸ்வரத்துல அந்த பாட்டினுடைய இசை வருகிறது. அவர்கள் ஊதுகின்றதுக்கு ஏற்ற அந்த குழாய்க்குள்ள அதிருது. என்ன அதிருது? காற்று உள்ளுக்க இருந்து அதிர்ந்து அந்த சவுண்ட உருவாக்கும். வழி அதிர்கிறது, வழி நிழல் அதிர்கிறது என்று சொல்லுவோம். அப்போ ஒரு கோயில மேளம் அடிக்கிறாங்கடா அல்லது மிருதங்கம் அடிக்கிறாங்கடா, அங்க தோல் மூலம் அதிர்வு ஏற்படுகிறது. அதாவது மென்சவ்வு தட்டி அதிர செய்யப்படுது. ஒரு உடுக்கா இருக்கலாம், மேளம், வேற என்னது ரபான், அதே மாதிரி தவில், இது எல்லாமே தட்டுவதன் மூலம் மென்சவ்வுல அதிர்வை ஏற்படுத்தும். சரியா? அதே மாதிரி கிட்டார், வயலின், வீணை, தம்புரா இதெல்லாம் அதுக்கு நீட்டா இருக்கிற கம்பி மாதிரி இருக்கிற இளைய தட்டி தான் அதிர்வு செய்ய வரும். இதே மாதிரி ஊதுறதுக்கு சங்கு, கொம்பு, நாதஸ்வரம், புல்லாங்குழல் இதெல்லாம் ஊதி காற்று அதிர செய்து சவுண்ட வர வைக்கப்படும். அப்ப இப்ப எங்களுக்கு இசைக்கருவிகள் எப்படி எப்படி சத்தத்தை போடுது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல எங்களுக்கு என்ன அதிர போகுது? காற்று. இந்த குழாய்க்குள்ள இருக்கிற காற்று தான் அதிர போகுதுன்னு சொல்றோம். அப்ப இது ஒரு வழிநிழல் கருவி என்று சொல்லுவோம். வழிநிழல் கருவி, அதாவது வழி இதுக்குள்ள நிரப்பி இருக்குது, அது அதிர செய்யப்பட்டு சவுண்ட் உருவாகும். சரியா? அப்ப 3 விதமான இசைக்கருவிகளை நாங்க பார்க்கிறோம். சரியா? இன்னொரு இசைக்கருவி ஒன்று நாங்க செய்து பார்ப்போம். இது ஒரு வழிநிழல் இசைக்கருவி செய்கிற முறை. 6 பேனாக்களை வெவ்வேறு சென்டிமீட்டர்ல வெட்டி எடுத்து அதை உடன்படி உண்டாக வச்சு ஒட்டிட்டு ஊதுறோம். சரி, இன்னொரு இசைக்கருவி பாப்பா. ஒரு தகர பேணி ஒன்று எடுத்து எங்களுக்கு ஒரு பேணி, தகர பேணி ஒன்று எடுத்து ஒரு தகர பேணி ஒன்று எடுத்துக்கொள்ளும். அதோட ரப்பர் மென்சவ்வு என்று சொல்றது பிள்ளைகள். இப்ப நாங்க ஒரு பலூனை ஊதி அதை உடைச்சு அதுல பகுதி வரத்தானே ரப்பர் ரப்பர் மென்சவ்வு மாதிரி இந்த எங்கட பலூன் பலூன் ஒரு பகுதி அதை பிரிச்சு நாங்க இத இந்த மூடிய
சுத்தி அந்த பலூன் மென்ஸாக போடுறோம். பெருக்கமா போட்டுட்டு கட்டி விட போடுறோம். இதை நாங்க பலூன் மென்ஸா வந்து சொல்றோம். பலூன் மென்ஸாவை தகரப்பணி. இப்ப எங்களுக்கு இந்த பலூனுக்கு மேல இதை நாங்க போட்டுருக்கோம். இல்லாட்டி பிள்ளைகள் நீங்க வீட்டை இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்து, சில்வர் டம்ளர் இருக்குதானே, அந்த டம்ளருக்கு மேல இருக்கிற அந்த வாயில வட்டமா இருக்கிற பகுதியில ஒரு இந்த பலூன் மென்சாவை எடுத்து, மென்சாவண்டா நீங்க வெடிச்ச பாதி பலூனுட்டு மென்சாவை கிழிச்சு அதுக்கு மேல சுத்தி நீங்க வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டீங்கன்னா டைட்டா இருக்கும். சரி, இறுக்கமாக இருக்க வேணும். இழுத்து கட்டியது ஃபிட்டா இருக்க வேணும், இறுக்கமாக. சரியா? இப்ப இந்த நடுவுல பிடிச்சு நாங்க இழுத்துட்டு விட்டோம்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும். சரியா? இனிமே பலூன் எங்கேயாவது கிடைச்சதுன்னா இதை செய்து பாருங்க, சத்தம் வருதுதா. அப்ப உங்களுக்கு இந்த மென்சாவை ஒருக்கா வெளியில இழுத்துட்டு விட்டோம்னா, சின்னதாக இழுத்துட்டு வெளியில விட்டாலும் நல்ல சத்தமாக உண்டு, நல்ல சத்தம் உண்டு உருவாகும், கேட்கலாம். இதெல்லாம் நாங்க உங்களுடைய பாடசாலையில செய்து பார்த்திருக்கிற மாணவர்கள் இது காட்டியிருக்கேன். பலூன் மென்சாக டைட்டா போட்டுட்டு இழுத்து விட்டோம்னா அதுல இருந்து சத்தம் வரும். சரியா? சரி, அப்ப பாக்குறோம் இதுல பலூன் மென்சாவில் அதிர்வு நடந்திருக்கு. அப்ப இங்க எங்களுக்கு நாங்க இதை இழுத்துட்டு விடைக்குள்ள மென்சாவை அதிர செய்து இதுல ஒலிய எழுப்பி இருக்கிறோம். அப்ப இத சொல்றது மென்சவ்வு அதிர்வதன் மூலம் அல்லது தோல் அதிர்வதன் மூலம் ஒலியை உருவாக்கக்கூடிய கருவி. அதை நாங்க தோல் கருவின்னு சொல்றோம். இப்ப இதே மாதிரி தான் மேளம், ரபான், உடுப்பு, மிருதங்கம், எல்லாம் இருக்க போகுது. எப்படி? தோல் கருவி. இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? தோல் கருவி. தோல் கருவி. இவற்றை நாங்கள் தோற்கருவிகள், அதாவது தோல் அதிருவதன் மூலம் சத்தம் வரும். தோல் அதிருவதன் மூலம் சத்தம் கிடைக்கும். சரியா? இப்ப ஊதுறதன் மூலம் எங்களுக்கு புல்லாங்குழல், நாதஸ்வரம், கொம்பு, சங்கு. இவை வழிநிழல் கருவி என்று சொல்றோம். வழிநிழல் கருவி. வழிநிழல் கருவி என்று சொல்லப்படும். வழிநிழல் அதிருவதன் மூலம் ஒலியானது உருவாக்கப்படுகிறது. சரியா? இப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயம் என்னது? ஒலி வந்து வெவ்வேறு இசைக்கருவிகள்ல இருந்து எப்படி உருவாக்கப்பட போகுது. சரியா? அப்ப இதுல நாங்க இன்றைக்கு 2 விதமான இசைக்கருவி செய்யற மெத்தட் வந்து 3 விதமான இசைக்கருவி பார்த்துட்டோம். நாங்கள் ஒரு வீணை ஒன்றை செய்யறதுக்காக ஒரு பேணிய ஒரு பலகை ஒன்றில் அடிச்சு அந்த பேணிக்கு உள்ளேயும் பேணிக்கு வெளியிலையும் இலை ஒன்றால
இழுத்து கட்டிட்டு அதில இருந்து நாங்க அரட்டுவதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுல இருந்து சத்தம் உருவாக்கப்படும். அதே போல வெவ்வேறு அளவுகளினாலான தேனீ குழாய்களை ஒன்றாக எடுத்து அதை நாங்க ஒன்றாக ஒட்டும் நாடா ஒன்றுல ஒட்டிட்டு ஊதும் பொழுது வெவ்வேறு சத்தங்கள் உருவாகும். அதே போல ஒரு தகரப்பேடி ஒன்று மேல என்ன செய்யறோம்? ரப்பர் மென்சவ்வு ஒன்றை கட்டிட்டு அந்த மென்சவை பிடிச்சு இழுக்கும் பொழுது எங்களுக்கு சத்தம் உருவாக்கப்படுகிறது. இது ஒரு முறை. அப்ப எங்களுக்கு ஒலியானது 3 வெவ்வேறு முறைகளின் மூலம் உருவாகுது. 3 வெவ்வேறு வடிவத்துல உருவாகுது. ஒன்று தோல் அதிர்வதன் மூலம், அதை நாங்கள் தோல் கருவிகள் என்ற கேட்டகரியில பார்க்கிறோம். தோல் அதிர்வதன் மூலம் இசையை உண்டாக்கும். அப்ப அந்த கருவிகளுக்கு உதாரணம் மேளம், ரபால், உடுக்கு, மிருதங்கம் சொல்லும். அதுவே வழிநிரல் அதிர்வதன் மூலம் கருவிகள் சில ஒலியை உருவாக்குகின்றன. அவை புல்லாங்குழல், நாதஸ்வரம், கொம்பு, சங்கு. அதே வேளையில 3வது வகை எங்களுக்கு இழை அதிர்வதன் மூலம். இப்ப எங்களுக்கு இழை அதிர்வதன் மூலம் என்றால் வயலின், கிட்டார், வீணை, வயலின், கிட்டார், வீணை, தம்புரா போன்றவை என்னது இழை அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிக்கின்றன. சரியா? ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு படித்த விஷயங்கள் சில வினாக்கள் பார்க்கலாம். எழுதி கொடு. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது தோற்கருவிகள் என்றால் என்ன? முதலாவது வினா தோல் கருவிகள் என்றால் என்ன? தெரிஞ்ச பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ளுங்க. தோல் கருவின்னா என்ன? தோல் கருவின்னா என்ன? தோல் அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிப்பவை. தோல் அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிப்பவை. எழுதி கொள்ளுங்க. தோல் கருவிகள் எல்லாம் என்ன? அதற்குரிய விடை. தோல் அதிர்வதன் மூலம் சவுண்ட் வரும்.
இரண்டாவது வினா எழுதிக்கொள்க. போர்க்கருவிகளுக்கு உதாரணம் 4 தரும். போர்க்கருவிகளுக்கு உதாரணம் 4 தரும். உங்க தோல்ல இருந்து அதிர்வு ஏற்படுத்தப்பட்டு சவுண்ட் வர மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போர்க்கருவிகளுக்குரிய உதாரணம் எழுதிக்கொள்ளும். தோல் அதிர்வதெண்டா ஒன்று என்னது மேளம். எல்லாருக்கும் தெரிந்தது இலகுவானதெண்டா மேளம். உதாரணத்துல உண்டு மேளம். உடுப்பு, இரண்டாவது உடுப்பு. அடுத்தது தவில், ரபா. நான்கு விதமான கருவிகள். இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இசை கருவிகள். எழுதிக் கொள்ளுங்க. தோல் கருவிகளுக்கான உதாரணம். மூன்றாவது வினாக பார்ப்போம். வழிநிழல் கருவிகள் என்றால் என்ன? வழிநிழல் கருவிகள் என்றால் என்ன? மூன்றாவது வினா, வழிநிழல் கருவிகள் என்றால் என்ன? அதனுடைய விடை வழிநிழல் அதிர்வதன் மூலம் வழிநிழல் அதிர்வதன் மூலம் ஒலி உருவாகும். ஒலியை உருவாக்குபவை. வழிநிழல் அதிர்வதன் மூலம் ஒலியை உருவாக்குபவை வழிநிழல் கருவிகள் என்று சொல்லும். நான்காவது வழிநிழல் கருவிகளுக்கு உதாரணம். நான்கு தரும். வழிநிழல் கருவிகளுக்கு உதாரணம் 4 தருக. ஒன்று புல்லாங்குழல், கொம்பு,
பங்கு, நாதஸ்வரம். நாதஸ்வரம். சரியா பிள்ளை? வழிநிரல் கருவிகளுக்கு உதாரணம் நான் புல்லாங்குழல், கொம்பு, சங்கு, நாதஸ்வரம். சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிற விஷயம் இசை கருவிகள் தொடர்பானது. இந்த இசை கருவிகள்ல எங்களுக்கு 3 வித்தியாசமான முறைகளில் ஒலியை பிறப்பிக்கக்கூடிய கருவிகளை நாங்கள் பார்க்கிறோம். 3 வித்தியாசமான முறைகள் என்று நாங்க இங்க சொல்றது, ஒன்று தோல் அதிர்வதன் மூலம் சவுண்டை உருவாக்கும், இன்னொன்று வழி நிரல் அதிர்வதன் மூலம் சவுண்டை உருவாக்கும், இன்னொன்று இழைகள் அதிர்வதன் மூலம் சத்தம் உருவாகும். இதுதான் அந்த 3 முறைகள். சரியா? அப்ப இதுல நாங்க தோல் மூலம் சத்தத்தை உருவாக்குறது, அதாவது தோல்ல அதிர்வு நடந்த சத்தத்தை உருவாக்குறதுக்கு மேளம், உடுக்கு, தவில், ரபான், மிருதங்கம் அதெல்லாம் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச இசை கருவிகள் எப்படி சத்தம் வருகுது என்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதே போல வழிநிரல் அதிர வேணுமெண்டா அதை நாங்க ஊதி அதுல இருந்து சவுண்ட கொண்டு வர வேணும். அப்ப ஊத போறோம்டா, அப்ப எங்கட இசைக்கருவிகள்ல ஊதுற மாதிரி வார எல்லா இசைக்கருவிகளுமே வழிநிரல் அதிர்வுக்கு தான் வரும். வழிநிரல் அதிர்வுல தான் வரப்போகும். என்னென்ன? நாங்க புல்லாங்குழல் ஊதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கொம்பு ஊதுறதாக இருந்தாலும் சரி, சங்கு ஊதுவதாக இருந்தாலும் ரைட். அப்ப அது நாதஸ்வரம் ஊதுறது நீங்கள் கோயில்களுக்கு போயிருந்தா பார்த்திருப்பீங்க. நாதஸ்வரம் ஊதுறது அதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னது? ஊதேக்குள்ள அந்த குழாய்க்குள்ளால வழி போய்த்தான் எங்களுக்கு என்ன வருது? சத்தம் வருகிறது. சரியா? ரைட். அப்ப பாக்குறோம், இப்ப எங்களுக்கு வழிநிரல் அதிர்ந்து எப்படி இசைக்கருவி ஒலிய எழுப்புதுன்றது தெரியும். இதே மாதிரி இழைகள் அதிர்வதன் மூலம், இழைகள் என்றால் அந்த வயலின்ல பாத்தீங்கன்னா அதுல நீளமாக ஒரு கம்பிகள் போன்ற அமைப்பு இருக்கு. அதை நாங்க இழை என்று சொல்லலாம். சரியா? அப்ப அந்த இழைகள் அதிர்வதன் மூலம் அதுல இருந்து எங்களுக்கு சவுண்ட் ஒன்று பெறும். சரி, அதை நாங்க இழை அதிர்வதன் மூலம் ஒலி உருவாக்கும் என்று சொல்லுவோம். அந்த வினா உங்களுக்கு நான் தரையில அடுத்த வகுப்புல நாங்க அந்த வினாவை எழுதி கொள்வோம். இழைகள் அதிர்வதன் மூலம் ஒலியை உருவாக்குபவை என்று சொல்லுவோம். சரி, அப்ப அதுக்கு உதாரணம் என்று நாங்க பார்த்தோம்னா அது வயலின் வரும், அதே மாதிரி வீணை வரும், தம்பூராக சொல்லலாம், கிட்டார் சொல்லலாம், சரியா, யாழ் விடுறது சொல்லலாம். இது எல்லாமே நாங்கள் இழைகள் அதிர்வதன் மூலம் ஒலியை உண்டாக்கும் சொல்றோம். அப்ப இப்ப நாங்க இசைக்கருவிகள் தொடர்பாக 3 வித்தியாசமான முறைகள்ல ஒலியை உருவாக்கக்கூடிய கருவிகளை பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க இந்த வகுப்புல கேட்கலாம் அல்லது அடுத்து வார வகுப்புகள்ல கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க இந்த வகுப்பை இதோட முடிச்சு கொள்ளுவோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்து வருகின்ற வகுப்புகள்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.